தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழகத்தில் அரசு பள்ளியில் ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வயது வரம்பு மினிமம் 18, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 50 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் சேர்த்துனா நீங்கள் மேக்ஸிமம் 60 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ கிடையாது, ரிட்டன் டெஸ்ட் மற்றும் ஸ்கில் டெஸ்ட். அதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா இந்த வேலைவாய்ப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி எந்த ஃபீஸும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது, சரிங்களா? வெறும் ரிட்டன் எக்ஸாம் மற்றும் ஸ்கில் டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 12th டிப்ளமோ, கிராஜுவேட் மற்றும் பிஎட் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் ஆஃப்லைன்லாம் கிடையாது, டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ தான் போகணும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 26,250 ரூபாயிலேருந்து உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை போய் அட்டன் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணுங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், கிடைச்ச வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகள் இருக்கும் ஒரு வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேலைவாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎட் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங் போஸ்ட்டுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. டிஜிடி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேட்டகரி, அதாவது ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சரில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ப்ரைமரி டீச்சர் மற்றும் பல்கா டீச்சருக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிடி 26,250 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பீரியடு வைஸாக 210 ரூபா ஒரு பீரியடுக்கும், ஒரு நாளைக்கு 5 பீரியடும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இரண்டாவது பார்த்தீங்கன்னா பிஆர்டி, ப்ரைமரி டீச்சர், இதுக்கு 21,250 ரூபா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பீரியடுக்கு 170 ரூபாயின்னு ஒரு நாளைக்கு நீங்கள் 5 பீரியட் நீங்கள் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21/4/2024 கால்குலேட் பண்ணி ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் அப்படின்னா நீங்கள் 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஜென்ரல் கேட்டகரி. அதே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டீச்சருக்கு நீங்கள் மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம், இதே நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா. இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வழங்கியிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பெண்கள் அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதாவது இப்போ டிஜிடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பெண்கள் அப்ளை பண்ணுறேன்னா மேக்ஸிமம் 55 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, இதில் 10 இயர்ஸ் பெண்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, இதில் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ 15 வருஷம். அப்போ நீங்கள் 60 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம், சரிங்களா? உடல் ஊனமுற்றார் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரினா 10 வருஷம், ஓபிசினா 13 வருஷம், எஸ்சி எஸ்டினா 15 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் டிகிரி படிச்சிருந்தா போதும், அவங்க கேட்டிருக்க சப்ஜெக்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா போதும். அப்படி இல்லைன்னா 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இது கூட நீங்கள் பிஎட் படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். என்னென்ன சப்ஜெக்டில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான கேட்டகரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், சோஷியல் சயின்ஸ், ஆர்ட், தமிழ் அப்படின்னு. சரி, ஃபஸ்ட்டு பயோ கெமிஸ்ட்ரி, இதுக்கு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, பாட்டனி அல்லது ஜுவாலஜி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். கிராஜுவேட் கூடவே பிஎட் முடிச்சிருக்கணும்.
இரண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர் சோஷியல் சயின்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து கிராஜுவேட், அதாவது பிஏ இங்கிலீஷ் அந்த மாதிரி படிச்சிருக்கீங்கன்னா அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னா சோஷியல் சயின்ஸுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதில் நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தென் பார்த்தீங்கன்னா டிஜிடி ஆர்ட், இதுக்கு நீங்கள் 5 இயர்ஸ் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், கிராஃபிக் ஆர்ட் இதில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஃபைன் ஆர்ட்ஸில் படிச்சிருந்தாலும் சரி, அதாவது 12th முடிச்சுட்டு பேச்சுலர் டிகிரி ஃபைன் ஆர்ட்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் இந்த வேலைவாய்ப்புக்கு. நான்காவது பார்த்தீங்கன்னா டிஜிடி தமிழ், இதுக்கு நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கிராஜுவேட் முடிச்சுட்டு கூடவே பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தமிழ் டீச்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். சரிங்களா? சரி, அடுத்தது ப்ரைமரி டீச்சருக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டீச்சருக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா பேச்சுலர் டிகிரி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை 2 இயர்ஸ் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எஜுகேஷன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு. ஆறாவது பார்த்தீங்கன்னா பலக டீச்சர், இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சரி டீச்சர் எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை சைல்டுஹுட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் அதில் வைக்கிறாங்க. ரிட்டன் டெஸ்ட் முடிச்சோன்னா ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த ரெண்டுலேயும் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டிய இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வென்யூ. இதுதான் AECS கூடாங்குளம், அதாவது பார்த்தீங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி கார்பரேஷன் ஸ்கூல். இங்கே தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்கூல். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ நடக்குது. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இது இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 8:30 10 மணிக்குள்ளே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். 10:30 12 மணி வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. இதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாளில் அவங்க ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போகிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகணும். உங்கள் ஃபோட்டோகிராஃப் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போங்க. ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகலாம் ரிஜெக்ட் ஆயிரும். ஒரிஜினல் எடுத்துகிட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பள்ளி, அதாவது பார்த்தீங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி சென்ட்ரல் ஸ்கூலு கூடாங்குளம். இது எங்கே லொக்கேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தான். தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட மக்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது மத்திய அரசு கீழே செயல்படுற ஸ்கூல். அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலம் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.